பத்மா, நீதான் சொல்லணும். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் அவளை பிடிக்கல உனக்கு? உன் மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல சொல்லு. அண்ணே, மருமகளா இவ எனக்கு என்னடா பண்ணிருக்கா? ஒண்ணுமே கிடையாது. தாலி கட்டி அவளை ஒத்தால அப்படியே கூட்டிட்டு வந்தா. ஒரு தீபாவளி சீருண்டா, ஆடி சீருண்டா, பொங்கல் சீருண்டா, ஏதாவது ஒரு சீர்வரிசை உண்டா? எதுவுமே கிடையாது. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இதா கொண்டு வந்து கொடுத்திருக்கா. எனக்கு பிரஷர் அப்படியே ஏத்தி இருக்கா. என் உடம்பும் போச்சு, என் மனசும் போச்சு, என் பிள்ளையோட வாழ்க்கையும் போச்சு. அப்போ உனக்கு சீர் கொடுக்கலங்கிறதா பிரச்சனை, அவ்வளவுதானே? ஆமாண்ணே. அப்போ சீர் கொடுத்துட்டா உன் மருமக மேல இருக்கிற கோவலாம் போயிடும் இல்லையா? ஆமா, போயிடும். என்னடி பேசுற? என்ன வேணும்? மா, அவ பேசட்டும். சீர் கொடுக்கணும்னு சொன்னா அப்படியே இவ கொண்டு வந்து கொடுத்துருவாளா? இல்ல உடனே அமெரிக்கால இருந்து அவங்க அப்பா ஃளைட்ல கொண்டு வந்து இறக்கிடுவாரா? மாயாவுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் அவ குடும்பம் செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாம் உனக்கு வரும். போதுமா? எப்படி அண்ணி? எப்படி வரும்? எங்க வரும்? நீங்களும் என் அண்ணனும் இருக்கீங்க. பெரியம்மா பெரியப்பாங்கிற முறையில நீங்களா பார்த்து ஏதாவது சீர் செய்வீங்க. அதை என்னால ஒத்துக்க முடியாது. ஏன் வீட்டு பணத்தை எடுத்து எனக்கே நீங்க சீர் செய்வீங்க, அதை நான் ஏத்துக்கணுமா? அதெல்லாம் நீங்க செய்யற எந்த சீரையும் நீங்க ஏத்துக்க மாட்டேன். பத்மா, நீ சீர் வேணும்னு கேட்ட சீர் வரும். இனிமே நீ பேசக்கூடாது. சீர் எப்படி நான் வரும்? எப்படி வரும்? நீங்க வாங்கி கொடுக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். பத்மா, சரி, நான் கொடுக்க மாட்டேன். அப்பனா வராது, எனக்கு நல்லா தெரியும். பத்மா, என்ன பத்மா? போதும், நிறுத்து. சீர் உனக்கு வரும். வரும்போது பாரு. மாயாவோட வாழ்க்கைய பத்தி அதுக்கு பிறகே நான் முடிவெடுக்கிறேன். யாரு யாரு சீர்சனத்தை எல்லாம் கொண்டு வந்து கிழிக்கிறாங்க நானும் பாக்குறேன்.